ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி கார்டு. ஸோ எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்டு சங்கீதா, உங்கள் காமெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை என்னப்பா உங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன சொன்னேன், இவங்க 10th இருக்காங்க. யார்? கௌரி. அண்ட் அவங்க பேர் என்ன? ரக்ஷா வந்து +2 காலேஜ் தானேப்பா. எங்கள் சைடு +2 ஆக்சுவலாக நாங்கள் +1 +2ன்னு சொல்லவே மாட்டோம், இன்டர்மீடியேட்டுன்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் போர்டு. ஸோ அது காலேஜ் தான். நான் அதுக்கு தான் காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். கௌரி இஸ் நாட் இன் காலேஜ். கௌரி இஸ் ஜஸ்ட் அவங்க 10th எக்ஸாம்ஸ் எழுதணும், பட் அவங்க எழுதலை. ஓகேவா? இவங்க +2 முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் என்னோடய மீனிங்கே. ஓகேவா? ஹோப் அட்லீஸ்ட் நவ் யூ அண்டர்ஸ்டுட். அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நான் சொல்லலை, ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபியூ மந்த்ஸ்னால் அது 2 months ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஐ ஹோப் ஐ மேட் இட் கிளியர். ஓகே. ஓ ஸோ எல்லோரும் பாயிண்ட்டாக கேட்குறீங்க. பானுமதி பார்த்தா ஏன் அக்கா காரில் எப்படிக்கா ஓடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்னடானா என்னது ஸ்கூல்? அப்பா உங்கள் காமெண்ட்டு ஒரு நிமிஷம் நான் படிக்கிறேன். ரொம்ப ஃபன்னியாக கொடுத்தீங்க நீங்கள் கமெண்ட்டு. +2 ப்ரெக்னென்ட்டு, காலேஜ் ஃபைனல் இயர் டெலிவரியா? என்னம்மா ஃபஸ்ட்டு நான் ரக்ஷா ப்ரெக்னென்ட்டுனே சொல்லலை, கௌரி தானே ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். கௌரி இன்னும் 10th தானே இருக்காங்க. ஐ ஹர்ட்டு சங்கீதா, ஐ ஹர்ட்டு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த எனக்கு ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இத்தனை நாளாக ஓகே கேட்குறாங்க, பட்டு என்னென்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிளியராக தெரியுது தட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கேட்குறீங்க, எவ்ரி பாயிண்ட் அனலைஸ் பண்ணுறீங்க, எவ்ரி பாயிண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னது எனக்கு ஃபியூ கமெண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி சங்கீதா, பானுமதி, அம்முலக்ஷ்மி, அப்புறம் யார் கௌசல்யா ராம், லக்ஷ்மி மணிவேல், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அப்போது இவங்க நல்லா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் வாவ். அப்போது என் பாயிண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டாக எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே மேடம், 4 minutes வேஸ்ட் பண்ணிட்டீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே. வரேன். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா தட் கௌரி ப்ரெக்னென்ட்டான விஷயம், அவங்க அம்மாவுக்கு சொல்ல ரொம்ப பயந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து கிளம்பிடுவாங்க, எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு. அந்த பர்சனை அவங்க அந்த யார் ப்ரெக்னன்சிக்கு ரீசனோ அந்த பர்சன்கிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா அப்படின்னது அவங்கள த்ரெட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களும் கோவிலில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரக்ஷா கௌரியோட அம்மாக்கிட்ட அவங்க பேசலை அப்படின்னு ஒரு கில்ட்லேயே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். இதுக்குள்ளே இவங்க +2 முடிச்சதும் ஒரு 1 month 1.5 monthலேயே அவங்க தாத்தா இறந்துருவாங்க. அட்லீஸ்ட் இப்போது கிளியராக சொல்லணும்னு சொன்னேன். ஓகே. ஸோ 1.5 monthலேயே அவங்க இறந்துருவாங்க. ஸோ அவங்க ஆஃப்டர் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் டெத் அவங்க ஒரு 1 month மேலே அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல அவங்களால. ஸோ எல்லாம் சேல் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ண கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போகிற couple of daysல பார்த்தா கௌரி வந்து ஷீ இஸ் ஃபவுண்டு. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ கௌரிவை
ரக்ஷா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கூட வீட்டுக்கு வந்துடுவாங்க. செக் பண்ணிவிட்டு இவங்க ஆல்மோஸ்ட் டெலிவரி டேட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எப்போ வேணாலும் பெயின்ஸ் வரலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க இவ்வளோ வீக்காக இருந்தால் எப்படி, நீங்கள் பார்த்துக்கவே மாட்டிங்களா அப்படின்ட்டு ரக்ஷாவை திட்டுகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க கௌரியோட கேரு ரக்ஷா தான் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருக்காங்க. அப்போது அவங்க நடந்த எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. சொன்னதும், ஓ அப்படியாம்மா, சரி சரி, நான் ஃபியூ டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இப்போது இந்த சிலைனும் அவங்களுக்கு போகட்டும், குளுக்கோஸ் ஏறுது, பட் ஸ்டில் அவங்களுக்கு நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுங்க. பாடியில் சக்தியே இல்லை, பிளட்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது போல் இருக்குது. ஸோ இந்த எப்போ டெலிவரி டேட்டுன்னது கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் நான் இப்படி கிளம்புனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு பெயின்ஸ் வரலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். பெயின்ஸ் வருதுன்னா இம்மீடியட்டாக நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் எல்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு, பட் மேக்ஸு ஒரு 10 days தான்மா டைமு, இந்த 10 daysக்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க டாக்டர். சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர் கிளம்புனதுக்கப்புறம் இமீடியட்டாக மேரி கால் பண்ணுவாங்க ரக்ஷா. ஸோ மேரி வந்துடுவாங்க ஃபாஸ்ட்டாக. வந்துட்டு என்னடி என்னது, இதோ இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இவங்க கிடைச்சாங்க, இதோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னதும், சரி சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கௌரவை டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரக்ஷா அண்ட் மேரி. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் கௌரி கண்ணை திறந்து பார்த்தா எங்கேயோ வீட்டில் இருக்கிற ஃபீலிங் அவங்களுக்கு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சடனாக எந்திரிச்சிட்டு உட்காருவாங்க. கௌரி எந்திரிச்சு பார்த்தா ரக்ஷா அண்ட் மேரி 2 பேரும் ஓடு வந்துட்டு, ஹலோ வெயிட், நீங்கள் சேஃப் பிளேஸில் தான் இருக்கீங்க, எங்கள் வீட்டில் தான் இருக்க அப்படின்னதும் அப்போ தான் அவங்க கான்ஷியஸ்க்கு வந்து ரக்ஷாவையும் மேரியும் பார்ப்பாங்க. பார்த்ததும் ஷி வில் ஸ்டார்ட் க்ரையிங், அழுதுகிட்டே இருப்பாங்க கௌரி. அப்போது 2 பேரும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து, சரி நடந்து போச்சு, என்ன இப்படி எல்லாம் எதுக்காச்சு, நீ ஏன் அங்கே இருக்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்கு இருக்க நீ அப்படின்ட்டு ரக்ஷா கேட்பாங்க. கேட்டதும், இல்லை நான் எப்போ அவங்கள லீகலாக மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி இல்லை, இன்னும் எத்தனை நாள் தான் நான் வெயிட் பண்ணணும், நான் வந்து கூட ஆல்ரெடி 3 months ஆச்சு, 3.5 months ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட இருக்கேன், நீ இன்னமும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே மாட்டேங்கிற, வர்ற ஹாப்பியாக என் கூட இருக்கிற, நைட் ஆனதும் கிளம்பி போயிடுற, எனக்கு இது இல்லை, எனக்கு லீகலாக மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட வேணும் அப்படின்ட்டு நான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ அதுக்கு தான் அவன் என்னை வீட்டில் இருந்து துரத்துட்டான். எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல, சரி அம்மாக்கிட்டேயே போகலான்ட்டு நான் அம்மாக்கிட்ட போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தட் நான் செஞ்ச பாவத்துக்கு அம்மா அண்ட் அண்ணா அந்த 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 காலனி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. சரி அம்மா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்காவது போய் அம்மாவை அங்கே மீட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அம்மா இப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணல. ஸோ இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்னது கூட எனக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். சடனாக ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுதான் அங்கே அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரி. சொன்னதும் சரி அப்போது இதெல்லாம் இல்லை, இப்போவாவது அந்த அந்த பர்சன் யாருன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரக்ஷா கேட்பாங்க. அப்போ கூட சிச்சி இனிமேல் நான் அந்த ஆளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதில்ல, அந்த ஆள் வேணாம் எனக்கு இனிமே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க கௌரி. சொன்னதும் சரின்னு இவங்களும் அவ்வளோ ஃபோர்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி அவங்கள வேணான்னு சொல்லும்போது நம்ம ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களும் காமாக இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட் அப்படியே 3 பேரும் அங்கேயே தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரி வந்து அவங்க வீட்டுக்கு, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரேன் ஈவினிங்க்கு அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ரக்ஷா வந்து இமீடியட்டாக சரி நானும் இன்றைக்கி என் ட்ரைனிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் தட் இன்றைக்கி என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியல,
அப்படின்னதும் சரின்னு அவங்களும் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரக்ஷா அவங்க லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு கௌரி வந்து ரக்ஷாவையே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்ததுக்கப்புறம் கௌரி ரக்ஷாவை கூப்பிடுவாங்க. ரக்ஷா அப்படின்னதும் சொல்லு கௌரி அப்படின்னு ரக்ஷா ஒரு தடவை பெட் மேலே வந்து உட்காருவியா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டதும் சரிடா அப்படின்ட்டு அவங்களும் வந்து பெட் கார்னரில் உட்காருவாங்க. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்ததும் எனக்கு அம்மாவை ரொம்ப பார்க்கணுன்னு இருக்கு ரக்ஷா அப்படின்னதும் சரி நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கேன். பட்டு அவங்களும் தேடிட்டே இருக்காங்க. அட்ரஸ் கிடச்சதும் நம்ம போய் அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் சரி தேங்க்யூ வெரி மச் ரக்ஷா அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னதும் இல்லை என்னை இவ்வளோ நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுக்காம நீங்கள் சொன்னது எதுவும் கேட்காம இவ்வளோ தப்பு பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன டேக் கேர் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு அண்ட் அம்மாக்காக தேடுறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரக்ஷா வந்து இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவீங்க? ஐயோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. சரின்ட்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேளுங்க அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. இல்லை அம்மா ரொம்ப ஐ மிஸ்ஸிங் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவை. உங்கள் மடியில் என் தலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி படுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ரக்ஷா ரொம்ப அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணதும் யா பிகாஸ் ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அவங்க அம்மா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அது மிஸ் பண்ணுறாங்க கௌரி. சரி வாங்க தூங்குங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னதும் கௌரி வந்து அவங்க தலை அவங்க ரக்ஷாவோட மடி மேலே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவை. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அம்மாவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் நான் அதையே தொலைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி டோன்ட் வரி, எல்லாமே செட் பண்ணிடுவேன். நான் எங்கே இருந்தாலும் அம்மாவை தேடிட்டு கூட்டிகிட்டு வருவேன் உங்களுக்காக. ப்ளீஸ் நீ அழாத அப்படின்ட்டு அவங்கள கன்சோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கௌரி ரக்ஷாவை நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேளு அப்படின்னு ரக்ஷா சொன்னதும் இல்லை நீங்கள் என்ன லவ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ரக்ஷா ஷாக் ஆகிட்டு அது அது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல நிஜமாலும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஆமாம் பட் இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு மேரி சொல்லியிருக்காங்க. மேரிவா உனக்கா எப்போ அப்படின்னதும் லாஸ்ட் மந்த்து நான் ஷாப்பிங்காக வெளியே வந்திருந்தேன் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து. அப்போது அந்த ஷாப்பில் நான் மேரியை பார்த்தேன். மேரி என்ன பார்த்து என்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ண, ஒரு வார்த்தை எங்களுக்காவது சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டதும் நான் அழுதுட்டேன் அவங்கக்கிட்ட. அப்போது என்னை கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இப்படியெல்லாம் என் லைஃப் இப்படியெல்லாம் போகுது, பட் யார்கிட்ட போகணுன்னு எனக்கு தெரியல. நான் பண்ண தப்புக்கு நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னதும் இது உனக்கு தேவைதான். உன்னை லவ் பண்ணுற ஆளுங்களை விட்டுட்டு நீ யாருக்காகையோ தேடிட்டு போனேல்ல, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன லவ் பண்ணாங்களா யாருன்னு கேட்டேன்னா, கேட்டதும் அவங்க உங்கள் பேர் சொன்னாங்க. தட் ரக்ஷா உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருந்தான், அது சொல்லணுன்னு தான் நினச்சான். பட் நீயே அவனுக்கு சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வந்தான். நீங்கள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன் பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போன்னு கேட்டிங்க. அன்னிலேருந்து நான் பழைய ரக்ஷாவை பார்த்ததே இல்லை இப்போ வரைக்கும்.
அண்ட் நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இன்னும் டல் ஆகிட்டாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க மேரிக்கு. ரக்ஷா பற்றி மேரி கௌரிக்கு ரக்ஷாவை பற்றி சொன்னதும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னதும், ஐயோ இந்த மேரி உன்னை மீட் பண்ண விஷயம் எனக்கு சொல்லலை அப்படின்னதும், நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், நீ என்னை லவ் பண்ணியிருக்கேன்னது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அண்டு நீ லவ் பண்ணுற பொண்ணு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா உன்னால் பேர் பண்ண முடியாதது. ஸோ அதுக்கு தான் நான் தான் மேரிக்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது மேரி வருவாங்க. மேரியை ரக்ஷா ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்ததும் மேரிக்கு புரிஞ்சிடும், ஓகே இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப தூரமாக உட்காந்து, ப்ளீஸ் டி இதில் தப்பு ஒன்றும் இல்லைடி அப்படின்ட்டு மேரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கௌரி ஏஞ்சிட்டு உட்காந்து, ஆமாம் அவங்க தப்பு ஒன்றும் இல்லை, நான் தான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, உங்களோட லவ் என்னன்னது எனக்கு புரியல, நான் தான் ஒரு தப்பான லவ்வை தேடி போனேன், ஒரு ட்ரூ லவ்வை விட்டுட்டேங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஓகே, எனிவேஸ் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே இருக்கோம், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு மேரி சொல்லுவாங்க. சொன்னதும், ரக்ஷா இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஆஃப்டர் டெலிவரி கூட நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க கௌரி. அவ்வளோதான், ரக்ஷா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமாக சொல்லுங்கள் அப்படின்னதும், ஆமாம் இனிமேல் எனக்கு அந்த ஆள் வேணாம், இனிமேல் எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நானும் நீயும் நம்ம பிறக்க போகிற பையனோ பொண்ணோ நமக்கு தெரியாது, அவங்க 3 மெம்பர்ஸ் ஸ்வீட் ஃபேமிலி மாதிரி வரலாம் அப்படின்ட்டு பேசுவாங்க. கௌரி பேசினதும் ரக்ஷா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச், இனிமேல் நான் உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுறேன், நம்ம பையனுக்காகவோ நம்ம பாப்பாவுக்காகவோ யார் வருவாங்கன்னு தெரியாது, பட் அவங்களுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னா கூட நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேரி கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த வார்த்தை வின்னதுக்கப்புறம். சரின்னு இப்படியே ஒரு 1 வீக் ஆயிரும். 1 வீக்கில் இவங்களுக்கு பெயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பெயின் ஸ்டார்ட் ஆகுது, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிற மூலமாக சிசரியன் தான் பண்ணுவாங்க. பையன்தான் ஷி வில் கிவ் பர்த் டு அன் பாய் சைல்டு. அப்போது எல்லோரும் ஹாப்பியாக ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபியூ டேஸ் அங்கே இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹாப்பியாக ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அலாங் வித் மேரி. ஸோ 4 பேரும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்லோவாக கௌரிக்குள்ளே ரக்ஷா மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர், ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறபோது பையனுக்கு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ பையனுக்கு பேர் வைக்கிற டைமில் என்ன தான் பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கௌரி சொல்லுவாங்க, தட் ராகவன் வைக்கலாம் அப்படின்னதும், நல்லா தான் இருக்குது அப்படின்னதும், ஆமாம் உன் பேரில் ரா, என் பேரில் கௌ, ஸோ ரெண்டும் சேர்ந்து ராகவ் ஓகே தானே அப்படின்னு சொன்னதும், வாவ் வெரி குட் ஐடியா அப்படின்ட்டு அப்போலேருந்து அவனை ராகவன் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கௌரிக்கு ஒரு மெசேஜ் வரும், தட் அவன் காதலிச்சல பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கௌரி ரக்ஷா கிட்ட வந்து ராகவை பார்த்துக்கோ, கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்ட்டு அவங்களும் பையன் கிட்ட விளையாடிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கௌரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்யாண மண்டபமுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு டைரெக்டாக, அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆள், என்னை இப்படி சீட் பண்ணியிருக்கான், ப்ரூஃப்ஸ் வேணும்னா இதோ என்கிட்ட எவ்வளோ வீடியோஸ் இருக்குது பாருங்கள், என்னை அடிச்சிருக்கான், என்னென்னமோ பண்ணியிருக்கான் என்கிட்ட அப்படின்னு எல்லா வீடியோஸும் காமிச்சதும் அந்த பொண்ணு அந்த பையன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு அந்த பாய் சைடு எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கௌரி மேலே ரொம்ப கோபம் வந்துடும். என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னதும், இப்போ என்ன பாரு
ஃப்யூச்சரெல்லாம் உனக்கு டார்ச்சர் தான் இனிமே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஹாப்பியாக கௌரி ஒரு பொண்ணோட லைஃப் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸில் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க இருக்கிற வில்லா கிட்ட வந்ததுக்கப்புறம் ரக்ஷாவுக்கு கால் பண்ணுவாங்க. ரக்ஷா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீயும் பையையும் வெளியே இருக்கல கேஃபில் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் நிறைய நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும், சரி நீ அங்கேயே இரு, நான் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரக்ஷா வந்து வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. கௌரி அங்கே ரெஸ்டாரண்ட்டு அந்த கேஃப் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. சரின்னு சடனாக ஒரு காரு வந்து கௌரியை ஹிட் பண்ணிடும், ஆக்சிடெண்ட் ஆயிரும். அது கௌரி அவ்வளோ ரொம்ப தூரமாக போய் விழுந்துருவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்து கார் ஹிட் பண்ணிடும் கௌரிவை. அவ்வளோதான். ரக்ஷாவுக்கு ஒன்றுமே புரியாது. பையனை கையில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒன்றுமே புரியாது. எல்லோரும் ஓடிட்டே இருப்பாங்க அந்த கௌரி கிட்ட. பட் ரக்ஷாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆகுதுங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னது ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓடுவாங்க கௌரி அப்படின்ட்டு. அப்போது அந்த ஆக்சிடெண்ட் பண்ண காரும் அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அதுலேருந்து அந்த பையன் வெளியே வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து ஒரு ஸ்மைலு கூட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். இதெல்லாமே ரக்ஷா அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த பையனை கூட இந்த தடவை வெரி கிளியராக பார்ப்பாங்க. பட் அந்த கார் நம்பர் நோட் பண்ண மறந்துடுவாங்க. சரின்னு ரக்ஷா கிட்ட வருவாங்க. ரக்ஷாவை ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. கௌரிவை. பட் எவ்வளோ பண்ணாலும் பை பேட் லக் கௌரி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே வந்துட்டு. ஸோ இதோடு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போவே முடிச்சிடுறேன். சரின்னு அதுக்கப்புறமா நம்ம ரக்ஷா வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. பட் மேரி வந்து பையனை தனியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அப்போது மேரி வந்து ரக்ஷாவை ரொம்ப திட்டுவாங்க. ஏண்டி, நீ லவ் பண்ண பர்சன் இப்போ இல்லை, பட் அவங்க கொடுத்து போன கிஃப்ட்டு இந்த பையன், இவனையும் இப்படியே விட்டுருவியா, யாருக்காவது கொடுத்துட்டுமா, என்னடி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ரொம்ப திட்டினதும் அப்போது டிசைட் பண்ணுவாங்க, ஓகே கௌரி எப்படியோ இல்லை, அட்லீஸ்ட் நான் ராகவுக்காகவாவது வாழணும், பட் என்னோட எந்த பிஸ்னஸும் எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு வேணான்னு சொல்லுவாங்கன்னா, அங்கே இருந்தால் பையனுக்கு கூட த்ரெட் இருக்கும். ஸோ பையனுக்காக பாடிகார்ட் கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவனுக்காக பாடிகார்டாக மாறுவாங்க ரக்ஷா. அதுக்கப்புறம் ஒரு சைடு சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாமே விட்டுற மாட்டாங்க. ஃபியூ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன், கௌரி ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதுக்கான செலவு எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு வந்த ஒரு ரூபாவாக சேவ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினேன். எல்லாமே கௌரிக்காக தான், இதெல்லாம் அவங்க ட்ரீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோடு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.